அன்பார்ந்த மாணவர்களே, உங்கள் அஸ்வத் அகாடமி யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய எக்ஸாம்பிள் 2.23 -1 -i என்ற கலப்பெண்களை துருவ வடிவில் காணுங்க. -1 -i = r cos θ + i sin θ. இப்போ இந்த ப்ராப்ளத்துக்கு நம்ம ஆரோட வேல்யூ கண்டுபிடிக்கணும், தீட்டாவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஆரோட ஃபார்முலா என்னமா, r = √x² + y². தீட்டாவோட இப்போ ஆல்ஃபா கண்டுபிடிக்கணும், tan inverse of y/x π/4. தீட்டா தீட்டா கண்டுபிடிக்கணும்னா இந்த காஸ் தீட்டா இருக்கலாமா, தீட்டாவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். தீட்டா எந்த ஃபஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்டு குவாட்ரண்ட், ஃபோர்த்து குவாட்ரண்ட், இந்த தீட்டா எந்த குவாட்ரண்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். தீட்டா ஆல்ஃபா ஃபஸ்ட் குவாட்ரண்ட், தீட்டா -α செகண்ட் ஃபோர்த்து குவாட்ரண்ட், theta = pi minus alpha, that is second quadrant. Theta = alpha minus pi, that is third quadrant. அப்படின்னு இருக்குமா. இந்த ப்ராப்ளத்தில் நீங்கள் பாருங்கம்மா, நான் என்னுடைய அஸ்வத் அகாடமி யூடியூப் சேனலை என்ன செஞ்சுருக்கேன்னா, எல்லா ப்ராப்ளத்தையும் கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அங்கே போய் செக் பண்ணி எல்லாம் படிச்சுக்கோங்கம்மா. ஓகேம்மா. தென் நெக்ஸ்ட்டு இது எக்ஸாம்பிள் 2.3, அது செகண்ட் சம். 1 + i√3 என்ற கலப்பெண்ணின் துருவ வடிவல் காணுங்க. z = x + iy, that is r = √x² + y². ஆரோட ஆல்ஃபாவோட வேல்யூ tan inverse of y/x. தென் தீட்டாவோட வேல்யூ கண்டுபிடிக்க ஃபஸ்ட்டா, செகண்டா, தேர்டா, ஃபோர்த்தா. தீட்டாவோட வேல்யூ ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட். அப்போ தீட்டா கண்டுபிடிச்சி அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ this value. Then next example 2.5, 3/2 cos pi/3 plus I sin pi/3 dot 6 cos 5/6 plus I sin 5/6 என்ற பெருக்கத்தின் செவ்வக வடிவில் காணுங்க. z1 z2 இதுக்கு பாருங்கள், z1 z2க்கு ஃபார்முலா என்னமா, z1 = r1 cos θ1 plus I sin θ2, z2 = r2 cos θ2 plus I sin θ2, z1 z2. இப்போ இந்த ஃபார்முலா போட்டு இதை சப்ஸ்டியூட் பண்ணி நாம் என்ன செய்கிறோமா, ஒரு ஆன்சர் கொண்டு வந்திருக்க பாருங்கள். இதுதான் ஃபைனல் ஆன்சர். என்னுடைய அஸ்வத் அகாடமி யூடியூப் சேனலில் இந்த ப்ராப்ளத்தை எல்லாத்தையும் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டுக்கோமா. நீங்கள் அங்கே போய் பார்த்து படிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.